ரன் அவுட் ஆக்கி போடுவாங்கல ஓடுவான். இதெல்லாம் பேசி வச்சுட்டு நம்மளை அவன் பணக்காரன் ஆகிறதுக்காக வேண்டி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி விளையாட்டுல ஜெயித்தால் புகழ் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப வேண்டிய புகழ் கிடைச்சி போச்சு. இனிமே இதுக்கு மேலேயா புகழ், காசு தான் இனிமே. அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகழ் வர்ற வரைக்கும் தேசத்துக்கு விளையாடுவான். அவன் புகழுக்காக வேண்டி அதான் ஒரு வீரண்டு பேர் எடுக்க முடியும். நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு பிகர் ஆனவுடனே காசுக்கு தான் விளையாடுறான். இந்தியா கிரிக்கெட் மட்டும் இல்ல, பாகிஸ்தான்காரனும் காசுக்கு தான் விளையாடினான். இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரனும் காசுக்கு தான் விளையாடினான். சவுத் ஆப்பிரிக்காவும் அதுக்கு தான் விளையாடினான். இதே டெஹல்கா.com தான் அப்படியே அப்பட்டமா அன்னைக்கு பிடிச்சி அம்பலப்படுத்துச்சு. இப்ப டெஹல்கா.com இருக்க இதே நிறுவனம் தான் இந்த கிரிக்கெட்ல உள்ள இந்த சூதாட்டத்தை இதே மாதிரி வீடியோ ஆதாரங்களை அம்பலப்படுத்தி தான் நாரி போனுச்சு, நாடே நாரி போனுச்சு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியாவை ஜெயிக்கட்டுமே, 7 பேர் ஜெயிச்சிருக்கான், 11 பேர் ஜெயிச்சிருக்கான் எடுத்துக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஜெயிச்சா மட்டும்தான் சந்தோஷப்படுறீங்க. இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சண்டை அதுல இந்தியா நாடு ஜெயிச்சா அதுதான் நாடு ஜெயிச்சு அர்த்தம். இங்க இருந்து 10 பேர் கபடி விளையாட போய் அமெரிக்காவில் போய் தோத்துறான்னு சொன்னா இந்தியா தோத்து போச்சு. 10 பேர் தோத்துக்கிறாயா, ஏன் இந்தியா தோத்து போகுது? எங்க நாட்டில் உள்ள 10 பேர் தோத்துருக்கிறான். நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின 10 பேர் சரியில்லை, இதுக்கு மேல நல்ல 10 பேர் அனுப்பி விட்டு போறோம். அப்படி எடுக்கிறதா? இந்த விளையாட்டுல தோத்த உடனே நாடே தோத்து போச்சா? ஒரு கபடியில தோத்த உடனே ஒலிம்பிக்ல ஒண்ணு வாங்கல உடனே தோத்து போயிட்டோமா? இது ஒரு விளையாட்டு. வசதி உள்ளவன் அதுக்கு ஊக்குவிக்கிறான், வசதி இல்லாத ஏழை நாட்டில் செய்ய முடியல, அவ்வளவுதான் அதுக்கு விஷயமே தவிர இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி போட்டிகள்ல செஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஆடுறோம். ஒரு மல்லீஸ்வரி வெங்கலம் வாங்கினது போது அது இன்னைக்கு உதவி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வெங்கலம் வாங்கினதுக்காக வேண்டி. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெருமைக்கு என்ன இருக்குது? அவரவருடைய திறமையை பொறுத்து பிரகாசிக்கிறாங்க. இதுல ஏன் நீங்க தேசம் பாக்குறீங்க? என்னைய கேட்டா இந்தியாவுல உள்ள ஒருத்தனா பிறந்து விட்டு அமெரிக்காவில் ஒரு கால்பந்து வீரர் மீது ஒரு ரசிக்கிற தப்பு கிடையாது. ஏன் நீங்க இந்தியாவில் ஜாக்கி சானை ரசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் ரசிக்க வேண்டியானுங்க, கமலஹாசனை. அதை தாண்டி போய் ஜாக்கி சானை ரசிக்கிறீங்க. புருஸ்லின்னு பணியம் போட்டு தெரியுங்களா? அது எதுக்கு? அவன் யாரு? புருஸ்லி யாரு? சீனாக்காரன். புருஸ்லி நல்லா அடிச்சானோட புருஸ்லிக்கு ரசிகர் பண்றோம். ஜாக்கி அதனை தப்புன்னு சொல்லல, அப்படித்தான் இருக்கணும். விளையாட்டும் அப்படித்தான் இருக்கணும். இந்தியாவில் உள்ள ஒருத்தன் அமெரிக்காவுடைய ஒரு கிரிக்கெட் டீம் மீது அன்பு வைத்தால் அவன் தேச விரோதி இல்ல. நாட்டுக்கு ஆபத்து வரும்போது காட்டி கொடுக்கிறானே, ஊழல் செய்யறானே, தேசத்தின் ரகசியத்தை அற்பமான ஒரு பாட்டில் ஒயினுக்கு விற்கிறானே, அவனை சொல்லுங்க, அவன் தான் தேச விரோதி. விளையாட்டுல வந்துகிட்டு தேசபக்தி நீங்க எடை போடாதீங்க. விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது எல்லாருக்கும் முதல்ல சொல்லக்கூடியது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எங்கள்ல கிரிக்கெட் பாகிஸ்தான் ஜெயிச்சவன செய்யறான் இருக்கிறான் இல்ல சொல்ல. இந்த மாதிரி செய்யற லூசு கொஞ்சம் பேரு எங்க சமுதாயத்தில் இருக்கிறான். என்ன பண்றான்? அவன் ஜெயிச்சவன ஹூங்கிறதும் அடிக்கிறதும் வேணும். இந்த மாதிரி பண்றான் பாருங்களேன். இதை நாங்க ஒத்துக்கிற முடியாது. விளையாட்டுக்கு போய் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறானு. பாகிஸ்தான் ஜெயிச்சா உனக்கு என்ன? பாகிஸ்தான்காரன் குண்டை போட்டான்னா கரெக்டா தேர்ந்தெடுத்து பாய் விட்டு எல்லாம் விட்டு மத்த விட்டு போட போறானா? மாயவரத்துக்கு அடிச்சானா எல்லாம் சேர்ந்தாலப்ப சாவ போறோம். பாகிஸ்தான்காரன் ஜெயிச்சாங்கிறதுக்காக வேண்டி ஆட்டம் போட்டான்னு சொன்னா அது தப்பு. இந்தியா ஜெயிச்சதுக்கு ஆட்டம் போட்டாலும் தப்பு. விளையாட்டா ரசிக்கிறோமா போயிடணும். 2 சைட்லயுமே சரியில்லை. என்ன கேட்டா இவன் என்ன செய்யறான்னு கேட்டா கிரிக்கெட் மைதானத்தை போய் கொத்துறான், விளையாட விட மாட்டேங்கிறான். அந்த டீம் இங்க வரக்கூடாது, இந்த டீம் அங்க வரக்கூடாதுங்கிறான். இவன் தேசத்தினுடைய வெற்றி அதுலதான் இருக்குங்கிறான். கோட்டை விடக்கூடாதுல கோட்டை விட்டுட்டான். இப்ப எதுல கோட்டை விடக்கூடாதோ அதுல எல்லாம் விட்டுவிட்டு தேசபக்தியை காட்டிவிட்டு எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு ஆயுதங்கள் வாங்குவது, ராணுவம், அந்த மாதிரி விஷயங்கள்ல காசை வாங்கிட்டு வெடிக்காத துப்பாக்கி வாங்கி கொடுத்தா எப்படி ஜெயிக்க ராணுவம்? வேற எதுல வேண்டாலும் ஊழல் வரலாமுங்க. பாதுகாப்பு துறையில ஊழல் பண்ணிவிட்டான்னா ஒரு செகண்ட்ல அமைக்கிட்டு போயிருவான ஒரே அமுக்கா நம்ம காலியாயிருவோமே. அதுதான் நம்ம கவனமா இருக்கணும். இதுல போட்டு கவனத்தை தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை செலுத்தி நாசமாயிட்டாங்க. அதனால முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறங்க. இவன் ஜெயிச்சா என்ன இதுன்னு சொல்ல போனா இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். சில நேரங்கள்ல கிளைமேட், திடலு, அந்த பொசிஷன் எல்லாம் தீர்மானிக்கும் விளையாட்டை. நல்ல விளையாடுறவங்க கூட ரஷ்யாவுக்கு போனா தோத்து போயிருவான். அந்த இவனுக்கு தாங்காது, அவன் நல்ல ஸ்டெடியா நிற்பான். அந்த மாதிரி எல்லாம் பல சமாச்சாரங்கள் அடங்குனது விளையாட்டுங்கிறது.